கந்தசஷ்டி 6ஆம் நாள் ஒரு அருமையான திருப்புகழ். ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறுமடியார்கள் வினி தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருக வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகம் ஆன பொருள் நெய்யருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. ஓம் முருகா சரணம். இன்னைக்கு கந்தசஷ்டி விரதத்தோட 6ஆம் நாள் சூரசம்ஹாரம். இந்த மாதிரி சர்க்கோண தீபம் விட்டு நம்ம ச ர வ ந ப வ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்கு அதிகப்படுத்திகிட்டே வந்து இன்றைக்கி 6 விளக்குகள் ஏற்றணுங்க. நம்மளுக்கு முடிஞ்ச நைவேத்தியம் ஏதாவது கலவை சாதமோ ஒரு கற்கண்டு பால் பழம் ஏதாவது அவருக்கு படைக்கலாம். வெற்றிலை தீபம் ஏற்றி வைக்கிறது மிக சிறப்பு. இந்த மாதிரி ஒரு தட்டில் வெற்றிலைகளை சுத்தமாக கழுவிட்டு காம்புகளை நீக்கிட்டு ஒரு விளக்கில் மண் விளக்கில் நெய் அல்லது எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. 3 நேரமும் விரதம் இருக்க முடியாதவங்க 2 நேரம் அல்லது 1 நேரம் அவரவர் உடல் நலத்துக்கு தகுந்தபடி நீங்கள் விரதம் இருக்கலாம். வெற்றிலை தீபம் ஏற்றி அவர் வழிபடுவது மிக மிக சிறப்பு. உங்கள் வீட்டில் வேல் அல்லது முருகன் விக்கிரகங்கள் இருந்தால் அதற்கு அபிஷேகங்கள் செய்து வழிபடுங்க. கற்கண்டு பால் கலவை சாதங்கள் இந்த மாதிரி கடலை இந்த கனி இதெல்லாம் படைச்சு பூ போட்டு நான் வழிபட்டிருக்கேன். வேலுக்கு ஒரு தீபம் முருகருக்கு ஒரு தீபம் ஏற்றியாச்சு. இன்றைக்கி 6ஆம் நாளான சூரசம்ஹார நாள். முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். உங்களுக்கு தெரிந்த முருகன் பாடல்கள் கந்தசஷ்டி கவசம் வேல் மாறல் திருப்புகழ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாடலை பாராயணம் பண்ணிவிட்டு ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிச்சுட்டு அவர் நினச்சிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களை முருகன் கைவிட மாட்டார். நன்றி.